அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கர் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. 2018 அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சிவசங்கரன் மீது பதியப்பட்ட வழக்குகள் தற்போது ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கரன் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 2018 அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கரன் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. 2018 அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த 2 வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2018 அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த 2 வழக்குகளும் தற்போது ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். தமிழக அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கரன் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க கோரி கடந்த 2018 ஆண்டு அரியலூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகே திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் மீது அரியலூர் போலீசார் 2 வழக்குகளை பதிவு செய்திருந்தனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக அமைச்சர் சிவசங்கரன் மீது தேர்தல் விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதேபோன்று அரியலூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த 3 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி அமைச்சர் சிவசங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் அமைச்சர் சிவசங்கரன் மீதான 3 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதேபோல கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அமைச்சர் பெரிய கருப்பன் மீது சிவகங்கை மாவட்டம் கண்டவராயன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த GK இளந்திரையன் அவர் மீதான வழக்கையும் ரத்து செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 2 அமைச்சர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்து நீதிபதி இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.